எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு சுவையான பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறது சொல்லித்தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: பன்னீர் ஒரு கப் எடுத்திருக்கேன், பச்சை பட்டாணி வேக வச்சது ஒரு கப் எடுத்திருக்கேன், 2 வெங்காயம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் நீளமாக, 2 தக்காளி எடுத்திருக்கேன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேங்க, 1/2 டீஸ்பூன் சுகர், உப்பு தேவைக்கேற்ப, ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ கேஸை பற்ற வச்சு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில், வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். பன்னீர் மசாலான்னு சொன்னாவே பிள்ளைங்கள்லாம் ஹோட்டல் தான் போகணுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம இது பண்ண முடியும் இந்த டிஷ்ஷு வீட்டில். கொஞ்சம் உப்பு லைட்டாக, இந்த வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கும், அதுக்காக லைட்டாக உப்பு போட்டுருங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து பாதி வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த தக்காளியை போடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு வந்து மெயினாக இந்த மசாலா தாங்க. இது நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா அந்த பன்னீர் மசாலா வந்து அந்த ஹோட்டல் டேஸ்ட்டே வந்துடும். நல்லா வேகணும், இந்த எண்ணெயிலே நல்லா வேகணும். அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் பேஸ் வந்து வெயிட்டான பாத்திரம் வச்சிங்கன்னா அடி பிடிக்காமல், நான்ஸ்டிக்கே வேணும்னுலாம் கிடையாது, இதில் வேணால் பண்ணலாம். ஆனால் பேஸ் வந்து திக்காக இருக்கணும், நல்லா வதங்கணும். மூடி வச்சுருங்க, நல்லா வதங்கட்டும். இது பாருங்கள், நான் நான்ஸ்டிக்குன்றதுனால இது மூடி வச்சேன். மூடி இல்லாமையும் இது பண்ணலாம், மூடி தான் வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நல்லா வதங்கணும், அதுதான் இது. நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றாமல் இந்த எண்ணெயிலே இது நல்லா வதங்கணும். நீங்கள் ஆர்டினரி கடாயில் கூட பண்ணலாம், என்ன பக்கத்தில் நின்று கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் பேஸ் வந்து வெயிட்டான பாத்திரம்னா உங்களுக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக தான் பேஸ் வெயிட்டான பாத்திரம் வைக்க சொல்லுவேன். பாருங்கள், போகிறோம். இதுதான் கரெக்டான அதனுடைய பக்குவம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு இந்த எண்ணெயிலேயே. இப்போ நம்ம இது வந்து கொஞ்சம் ஆற விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். மறுபடியும் கேஸ் பற்ற வச்சு பேன் வச்சுருங்க. சூடானதும் 2 டீஸ்பூன் எண்ணெய். ஸ்லோ பண்ணிவிடுங்க, கேஸ் ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மிளகாத்தூளை வந்து இந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் அப்படியே வறுத்துருங்க. எதுக்கு நம்ம எண்ணெயில் போடணுன்னா, இந்த குழம்புக்கு வந்து அந்த கலர் கிடைக்கும், அந்த ரெட்டிஷ் கலர் கிடைக்கும், அதுக்காக. இப்போ இந்த தனியாத்தூள் போட்டுருங்க. ஸ்லோவில் வச்சுட்டு தாங்க போடணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த வெங்காயத்தை வந்து கொஞ்சம் தண்ணி பாருங்கள், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் நான். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. தண்ணி வந்து பார்த்துட்டு இன்னும் நமக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். இது கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த கிரேவியோட திக்னஸ் பார்த்து நமக்கு அது தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி. இந்த மஞ்சத்தூள், உப்பு தேவைக்கு கொஞ்சமாக போட்டுங்க, அப்புறம் வேணால் நம்ம போட்டுக்கலாம் உப்பு. இப்போ இந்த பட்டாணியை வேக வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த பன்னீர், உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லைன்னா நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டேன். இது வந்து நல்லா ஒரு 6 to 7 மினிட்ஸு கொதிக்க விட்டுருங்க. ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. ஒரு 7 மினிட்ஸ் நான் அது வந்து வேக விட்டுருக்கேன். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த டைமில் இந்த கரம் மசாலா அப்படியே நெய் தூக்கிடுங்க. அப்புறம் 1 ஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் சுகர். பாருங்கள், மேலே இந்த கொத்தமல்லி தழை பாருங்கள். கொத்தமல்லி தழை தூவிட்டேன். சுவையான பன்னீர் மசாலா ரெடிங்க. ஹோட்டலில் எப்படி அந்த டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரியான டேஸ்ட் இருக்குங்க. இது வந்து சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, தோசைக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள்.